சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, நான் சொன்ன இந்த தேதியில் உனக்கான ஒன்றை உன் கைகளில் நான் ஒப்படைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் உன்னோடு பேச வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். உனக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை இருக்கிறது அல்லவா? உன்னுடைய வாழ்க்கையை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற எந்த ஒரு குறிக்கோளும் லட்சியமும் இல்லாமல் இருப்பதை விட உன்னுடைய வாழ்க்கையில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற எண்ணங்களில் எதையாவது ஒன்றை குறிக்கோளாக வைத்துக்கொண்டு அதற்கான முயற்சியில் ஈடுபடும் போதுதானே நீ கேட்டதையெல்லாம் என்னால் சிறப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க முடியும். ஆசைப்படுவது வேறு, அடைய நினைப்பது வேறு, வாழ்க்கையில் லட்சியத்தோடு வாழ்வது வேறு. எல்லாரை போல நானும் தான் வேலை செய்கிறேன், சம்பாதிக்கின்றேன், சாப்பிடுகின்றேன், உறங்குகின்றேன். இப்படி இல்லாமல் எனக்காக என்று ஒரு குறிக்கோளை நீ வைத்துக்கொண்டு அதற்கான முயற்சியில் நீ ஈடுபட ஆரம்பித்தால் போதும், உனக்கான வெற்றியை எல்லாம் நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன். என் செல்லமே, முயற்சி எங்கு இருக்கிறதோ அங்குதானே வெற்றியும் இருக்கும். உன்னுடைய முயற்சியை நீ சிறிய அளவில் ஆரம்பித்தால் கூட அதை பெரிய அளவிலாக மாற்றி கொடுத்து உன் குறிக்கோளை நிறைவேற்றுவதற்கு எல்லா வழிகளையும் நான் உனக்காக காட்டிடுவேன். உனக்காக என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் தெரியுமா? அவற்றையெல்லாம் செய்து கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை என்று நான் கருதுகின்றேன். அப்படி இருக்கும்போது நீ எந்த ஒரு குறிக்கோளும் இல்லாமல் இப்படி இருக்கலாமா சொல்? என் செல்லமே, உன்னுடைய ஏக்கங்களும் எதிர்பார்ப்புகளும் எனக்கு புரிகின்றது. அந்த எதிர்பார்ப்புக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றுதான் உனக்காக நான் இதை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நீ கேட்ட ஒன்றையே உனக்கு கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்துதான் இப்போது வந்திருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையை நீ நேசிக்க பழகு. கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டும் என்றாலும் கூட அதிலும் இஷ்டப்பட்டு நீ உழைத்துப்பார். உனக்கான வேலை மிக எளிதாக முடிந்துவிடும். கஷ்டம் என்பதே தெரியாது. என் செல்லமே, நீ உழைப்பை மட்டும் ஒருபோதும் கைவிட்டு விடாதே. உன்னுடைய தொழிலை நீ நேசிக்க பழகு. நீ கஷ்டப்பட்டு உழைக்காமல் இஷ்டப்பட்டு ஆசையோடு உழைக்கக்கூடிய ஆளாக இருக்க வேண்டும். என் செல்லமே, சிலரை மறந்து விடலாம், சில பேரை மன்னித்து விடலாம், சில பேரை கடந்துவிட்டு சென்று கொண்டே இருக்க வேண்டும். வெறுத்துவிட்டு அவர்களை தூக்கி சுமந்து கொண்டு இருக்கக்கூடாது. உன் மனதை நீ இலகுவாக வைத்து கொண்டால் உன்னுடைய குறிக்கோளையும் நீ எளிதாக அடைய முடியும். என் செல்லமே, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உட்கார்ந்து அமைதியாக யோசனை செய்து பார். நீ ஜெயிப்பதற்கு என்ன வழிகள் எல்லாம் இருக்கப் போகின்றது, எப்படி சாதிக்கப் போகின்றாய் என்பதையெல்லாம் சிந்தித்து பார். நடந்து முடிந்த விஷயங்களை பற்றியெல்லாம் நினைத்து கவலைப்படுவது இதோடு நிறுத்திவிடு. அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி மட்டும் நீ சிந்திக்க ஆரம்பித்து விட்டால் உன் வாழ்வில் மிகப்பெரிய சந்தோஷமானது உன்னை தேடி வந்து சேரும். உன்னுடைய வாழ்க்கையானது சொர்க்கமாக மாறும். உன் வாழ்க்கையில் வரக்கூடிய சின்ன சின்ன சந்தோஷங்களை எல்லாம் நீ காசு பணம் என்ற ஒரு விஷயத்தில் செலுத்திவிட்டு அதனால் வருந்தி கொண்டிருக்கிறாதே. அந்த நேரத்தை அனுபவிக்க பழகு. சின்ன சின்ன சந்தோஷங்களை எல்லாம் இழந்து விடாதே. இவ்வளவு பெரிய வருத்தத்தை உன் சாயப்பா தீர்க்க வேண்டும் என்று தான் உன்னோடு வந்திருக்கின்றேன். என் செல்லமே, உனக்காக அனைத்துமே கொடுக்க வேண்டும் என்று தான் ஆசைப்படுகின்றேன். காசு பணம் என்று இதை மட்டும் சேர்த்து வைப்பது சொத்து கிடையாது. நல்ல மனிதர்களையும் மனதிற்குள் நல்ல எண்ணங்களையும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற ஆசையும் நிறைவேற்றி அதன்படி வாழக்கூடிய வாழ்க்கைதான் மிகப்பெரிய சொத்து என்று நீ கவனத்தில் கொள். என் செல்லமே, உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய உச்சபட்ச சந்தோஷம் என்ன தெரியுமா? அன்பான உறவுகளும் அழகான குடும்பமும் தான். அதை நீ சேமிக்க பழகு. சின்ன சின்ன விஷயங்களுக்காக குடும்ப உறவுகளை சிதைத்து விடாதே. உனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை எப்படி சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்று மட்டும் சிந்தித்துப்பார். இந்த வாழ்க்கையில் கஷ்டம் எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் நான் கடந்து சென்று விடுவேன் என்ற நம்பிக்கையோடு இரு. எது பாவம் புண்ணியம் என்பதையெல்லாம் சிந்தித்து செயல்படு. உன் வாழ்க்கையில் உனக்கான நேரம் இப்போது வந்துவிட்டது. உன்னுடைய பாவ கணக்கு முடிந்துவிட்டது. உனக்கான புண்ணிய காலமானது ஆரம்பமாகிவிட்டது. உன்னுடைய தன்னம்பிக்கையும் உன் விடாமுயற்சியும் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உனக்கு கொடுக்க போகின்றது. நீ உன்னுடைய வாழ்க்கையில் லட்சியத்தை எப்போதும்
கைவிட்டு விடாதே. உன்னை பற்றி மற்றவர்கள் என்ன சொன்னால் என்ன, அதையெல்லாம் காதில் வாங்கி கொண்டு அதையெல்லாம் தூக்கி சுமந்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. இப்படி நான் என் வாழ்க்கை முழுவதும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டியது தானா என்று கவலைப்படாதே. சற்று நேரம் அமைதியாக உன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்து. உன் மனதிற்குள் இறை வெளிச்சத்தை கொண்டு வா. உனக்கான மன நிம்மதியும் சந்தோஷமும் நிச்சயமாக கிடைக்கும். புது தெம்பே பிறந்துவிடும். அதன் பிறகு வழக்கம் போல நீ உன்னுடைய வேலைகளை செய்ய தொடங்கி விடுவாய். என் செல்லமே, கடவுள் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார் என்றால் நீ புரிந்து கொள்ள வேண்டியது அது ஒன்று மட்டும்தான். நீ மீண்டும் மீண்டும் வாழ்க்கையில் உயர்ந்து கொண்டே இருக்கப் போகின்றாய். உன் வாழ்க்கையில் இதுவே உனக்கான கடைசியான கஷ்டம் என்றும் நினைத்துக்கொள். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தனிமையும் ஒரு பகுதியாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள். தனியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உனக்கான தேடுதல் என்பது உன் எதிர்காலத்தை பற்றியதாக இருக்கும். எந்த பிரச்சனைகளையும் சமாளிக்க வேண்டும் என்ற தைரியம் வரும். உன் மனதிற்குள் தனிமை எப்போதும் உனக்கு சுகமானதாகவே இருக்கும். நீ செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் சரியானதா தவறானதா என்று யோசிப்பதற்கு அந்த தனிமையானது உனக்கு உதவியாக இருக்கும். என் செல்லமே, நான் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ பின்பற்றினாலே உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றிகள் எல்லாம் தானாகவே வந்து சேரும். எதை நினைத்தும் கலங்காதே. கலங்கிய குளத்தை மேலும் மேலும் கலங்க வைக்க வேண்டும் என்று சிலர் தேவையில்லாமல் எதையாவது சொல்லி குழப்பிக்கொண்டுதான் இருப்பார்கள். அவற்றையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உன் மனதை ஒருநிலைப்படுத்தி நீ செய்ய வேண்டிய வேலைகளில் கவனம் செலுத்து. நீ சென்று சேர வேண்டிய இலக்கை நோக்கி சென்று கொண்டே இரு. உன் மனதை தெளிய வைக்க உன்னால் மட்டும்தான் முடியும் என்பதை நீ புரிந்து நடந்து கொள். நீ எந்த அளவிற்கு என் மேல் அன்பு வைத்திருக்கின்றாய், பக்தியோடு இருக்கின்றாய் என்று எனக்கு தெரியும். எனக்கும் உன் மீது அளவு கடந்த அன்பு இருக்கின்றது. உன் வாழ்க்கையில் நான் அவற்றையெல்லாம் உன்னுடைய வெற்றிகளாக உனக்கு திருப்பி கொடுக்க போகின்றேன். எந்த அளவிற்கு நான் உன் மீது அன்பாக இருக்கின்றேன் என்பதையெல்லாம் நீ வெற்றி பெறும் ஒவ்வொரு விஷயங்களிலும் புரிந்து கொள்வாய். என் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கையும் என் மேல் கொண்ட பக்தியும் உனக்கான வெற்றிகளாக வந்து குவிய போகின்றது. சரியான ஒரு வாழ்க்கையையும் சரியான ஒரு பாதையையும் நீ தேர்ந்தெடுத்து இருக்கின்றாய். அது உனக்கான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் உனக்கு கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றது. உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை பார்த்து மனம் கலங்கி விடாதே. எல்லாவற்றிற்குமே ஒரு காரணம் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் வெளிப்படையாக உன்னிடம் பேசுவதை வைத்து இவர்கள் எல்லோருமே நல்ல குணம் கொண்டவர்கள்தான், நம் மீது உண்மையான அன்பு கொண்டவர்கள்தான் என்று கண்மூடித்தனமாக நம்பிவிடாதே. எல்லாவற்றிற்குமே ஒரு கோடை வகுத்துக்கொள், ஒரு எல்லையை வகுத்துக்கொள். அதற்குள்ளாகவே இருக்க பழகிக்கொள். அளவு கடந்து பழகுவதும் ஒரு வகையில் ஆபத்து தான் என்பதை நீ புரிந்து நடந்து கொண்டால் நிச்சயமாக உனக்கு எந்த ஒரு ஏமாற்றமும் இருக்காது. நீ எல்லா விஷயங்களிலும் நீ உன் வாழ்க்கையில் முன்னேறிக்கொண்டே இருப்பதற்கு எப்போதும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். என் செல்லமே, உன்னுடைய கருத்தையும் மற்றவர்களுடைய கருத்தையும் எப்போதும் ஆராய்ந்து பார். அதில் எது சரியாக இருக்கும் என்று எடை போட்டு பார்த்து அதன் பிறகு அதற்கான ஒரு முடிவை எடு. உன்னை சுற்றி நடக்கக்கூடியது என்ன என்று சற்று கவனித்து பார்த்தாலே உனக்கு உண்மையானது என்ன என்பது புரிந்துவிடும். நீ என்ன தப்பு செய்தாய் என்று உனக்கு தெரிந்துவிடும். எந்த தப்பு செய்யவில்லை என்றும் புரிந்துவிடும். மற்றவர்கள் பேசக்கூடிய கருத்துக்களை காது கொடுத்து கவனமாக கேட்டு தெரிந்து கொள். உன் வாழ்க்கையானது உன் கையில் இருக்கிறது என்பதையும் நீ புரிந்து கொள். இவற்றையெல்லாம் புரிந்து நடந்து கொண்டாலே உன் வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உனக்கான பக்குவம் வளரும்போது உன்னுடைய வெற்றி வாய்ப்புகள் எல்லாம் தானாக உருவாகிவிடும். நான் சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் உன் மனதில் வைத்துக்கொள். என்னை முழுமையாக நம்பு. ஆனால் எதற்காகவும் மற்றவர்களை நீ மட்டமாகவோ தாழ்வாகவோ நினைக்கக்கூடாது. எந்த அளவிற்கு உன்னை உயர்வாகவும் சிறப்பாகவும் நினைக்கிறாயோ அதே அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய கஷ்டமான விஷயங்களையும் சுலபமாக எட்டி பிடிக்க முடியும் என்று சில விஷயங்களை எல்லாம் நான் காலம் கடந்து உனக்கு கொடுத்தாலும் காலத்தால் அழிக்க முடியாததாகத்தான் கொடுக்கப் போகின்றேன். நீ சோர்ந்து போகாதே என் செல்லமே. நீ எல்லாரிடத்திலும் நிறைய பேசி பேசி சலித்து போய்விட்டாய். இனி யாராலும் உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதை நீ இப்போது தெரிந்து கொண்டாய். இனி அமைதியாக இரு. உனக்காக யாரும் இல்லை என்ற சூழ்நிலையெல்லாம் ஒரு காலத்தில் உனக்கு இருக்கத்தான்
நான் செய்தது. ஆனால் இப்போது உனக்காக நான் இருக்கின்றேன். உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்ப்பேன். வெற்றி மேல் வெற்றி வந்து உன்னிடத்தில் சேரப்போகின்றது. நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பதற்கு அனைத்து வேலைகளையும் நான் செய்துவிட்டேன். தைரியமாக இரு. என் ஆசீர்வாதம் பெற்ற அற்புதமான குழந்தை அல்லவா நீ. இனி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.